உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராமா, ராதா, உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராதா எனக்கு போன உயிரே திரும்ப வந்தது. உன்னை இப்படி திரும்ப பார்க்க முடியுமான்னு நான் ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன் தெரியுமா? அம்மா அம்மா, இது எல்லாத்தோட கிரெடிட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த 2 பேருக்கு தான் போகும். அவங்க இல்லாம ராதாவை நம்மளால வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாதுமா. நீங்களே எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா என்னால உங்களெல்லாம் இனிமே பார்க்கவே முடியாதுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும். குடும்பம் நமக்கு துணையா இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட யுத்தத்திலையும் போராடுவான், எப்பேற்பட்ட யுத்தத்திலையும் ஜெயிப்பான். கண்ணா, எனக்கு மட்டும் சக்தி இருந்தா நான் உன்னை விட்டு எப்பவும் எங்கேயும் போயிருக்கவே மாட்டேன். ஆனா குஷி, இந்த தடவை உன் ராமா உன்னை விட்டு தூரமா போய்தான் ஆகணும். எங்க போகணும், எதுக்கு போகணும் உனக்கு தான் தெரியும்ல. மோகனையவ கூட்டிட்டு வர. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்துருவேன். துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ரிப்போர்ட்டை மட்டும் நான் அங்க காட்டிட்டா அப்புறம் என் ராதா நிரபராதிங்கிறது நிரூபணம் ஆயிடும். அவனுங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா என்னாச்சு? பாத்து, மெதுவா மெதுவா. கடவுளே, நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பாவி விதவையோட தலையெழுத்தே நல்லால. நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் ஒரு அப்பாவி விதவை தம்பி. என்னப்பா இது? இந்த வயசானவளுக்கு இந்த மசாலா எல்லாம் கொடுத்தா ஜீரணமாகுமா? எவனோ ஒருத்தன் கண்ணு முன்னு தெரியாம என்னை இடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா தம்பி. என் நிலைமைய பாருப்பா, எப்படி அடிபட்டு கையெல்லாம் ரத்தம் வருது. இதுக்கு என்ன நீ மொத்தமா தூக்கிட்டு போயிருக்கலாமே. நீங்களா? மோகன், மாட்டிக்கிட்ட. என்னப்பா மோகன், உன்னோட அத்தைய நீ கண்டுபிடிச்சிட்டியா? எல்லாரும் உன்னை எவ்வளவு நேரமா தேடுறாங்க தெரியுமா? நீ கிடைக்கலையா? எங்க நிலைமை எப்படி மோசமாயிடுச்சு பாருப்பா. முதல்ல உங்க நாடகத்தை நிறுத்துங்க.
தாமினி அக்கா, இனி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மோகன் ஐயாவுக்காக நான் உங்களை பாதாளத்துல கூட வந்து கண்டுபிடிச்சிடுவேன். ஹலோ, என்னோட கார் இப்போ நடு ரோட்ல நின்னுடுச்சு. அதனால நீங்க ஜெயில இருந்து ஒரு 25 நிமிஷம் போற ரூட்டுக்கு வாங்க. அதான் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ரூட்டு. ப்ளீஸ் சீக்கிரம். இப்போ எதுக்காக இவ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓ காட். ஹலோ, என்னோட பிளானை தான் தீ வச்சு கொளுத்திட்டியே, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன வேணும் உனக்கு? ராதா ஜெயில இருந்து தப்பிச்சது உண்மைதான், ஆனா சாரி. உன்னோட சாரிய நீ உன்னோடவே வச்சுக்க. எதுக்கு உனக்கெல்லாம் ஜெயிலர்னு அவ்வளவு பெரிய போஸ்ட்? உன்னால ஒரு பொண்ணு கூட சமாளிக்க முடியல, அப்புறம் என்ன உனக்கு? அவ ஒரு கிராமத்து பட்டிக்காடு. உன் கண்ணு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு உனக்கு பாய் சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. அவளை பிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பல இல்ல? இது பாரு, சீக்கிரமா ராதாவை தேடி கண்டுபிடி. ஒருவேளை அவ கிடைக்கலனா உனக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நான் திருப்பி வாங்கிடுவேன். அதே மாதிரி உன்னை சஸ்பெண்ட் பண்ண வைக்கவும் முடியும். புரியுதா உனக்கு? பணத்தை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலா பணத்தை டபுளா கொடுக்கறதுக்கு தயாரா இரு தாமினி. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? தாமினி, முதல்ல நான் சொல்றதை கேக்குறியா? அந்த ராதா ஜெயில விட்டு தப்பிச்சு போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ நிலைமை என்ன ஆக போகுதுன்னு அவளுக்கு இப்ப தெரியாது. இது பாரு, இந்த மாதிரி வாய்க்கிழிய பேசி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. உன்னை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உனக்கு ஒண்ணு அனுப்பியிருக்கேன். மொபைல்ல அதை ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஷியோர். துளசி மோகனுடைய கொலை வழக்குல இன்று புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ராதா மோகன், அதாவது துளசி மோகனுடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ராதா மோகன் சிறையிலிருந்து தப்பித்து விட்டார். அவரை கண்டவுடன் சுட்டுத் தள்ள காவல்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.